சார் வணக்கம். வணக்கம். கடந்த சில வாரங்களாகவே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் பற்றின அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துப்பாரா கலந்துக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தோம்னா இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அது தெளிவாயிருச்சு. திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களோட ஸ்டேஜை ஷேர் பண்ண மாட்டார் அப்படின்ற விஷயம் பார்த்தோம்னா இப்போ தெளிவாயிருச்சு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு சைடில் சொல்கிற விஷயம் என்னன்னா, இது திருமாவளவன் அவர்களோட பலவீனத்தை தான் காட்டுது. திமுகவுக்கு இந்த விஷயம் பிடிக்கலனாலும் அதை மீறி அவர் கண்டிப்பாக இந்த நிகழ்வில் கலந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் இது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தான், திருமாவளவன் அவர்கள் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திருமா பேசின பேச்சுக்கள், குறிப்பாக திருமா கட்சியை சார்ந்த அவருடைய துணை தலைவர் விசிகா துணைத் தலைவர் ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சுக்களின் பின்புலத்தில் பார்க்கும்பொழுது இந்த கூட்டத்தில், அதாவது டாக்டர் அம்பேத்கர் பற்றிய புத்தகம் விகடன் குழுமம் வெளியிடுது. ஆதவ் அர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன்ற அமைப்பு தான் அந்த புத்தகத்தை தயாரித்திருக்கு. பல்துறை அறிஞர்கள் அதில் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. விஜய் வெளியிடுறாரு, திருமா பெற்றுக்கொள்வார்னு இருந்தது முதல்ல. அதன் பிறகு திருமா இன்னைக்கு வாபஸ் வாங்கினதால் விஜய் வெளியிட ஜஸ்டிஸ் சந்துரு, நீதிபதி சந்துரு பெற்றுக்கொள்கிறார். டாக்டர் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெம்டுலே அவர் கலந்து கொள்கிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைமில் திமுகவை ஆதரித்து பேசின மாதிரி, திமுகவோட உரசல் இல்லாத போக்கில் இருந்த கட்டத்தில் இருந்த மாதிரியே திரும்ப இருந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாலும் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் அது ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு நிறைய பேச்சுக்களை பேசிட்டாங்க. அதிகாரத்தில் பங்குன்ற வழக்கு பேசிட்டாங்க. பேசிட்டு இப்போ போய் திமுக முகம் சுளிக்கும், திமுக ரசிக்காது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச நேரத்தில் ஓப்பனாக ஒரு வார்னிங் திருமாவுக்கு திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது என்பது எல்லோருக்குமே தெளிவாக தெரிகிறது. வெளிப்படையாக சொல்லலையே ஒழிய அன்டிக்ளேர்டு வார்னிங் ஃப்ரம் டிஎம்கே சைடு டு திருமா. நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டிங்கன்னா, விஜயோட ஒரே மேடையில் ஏறுறீங்கன்னா, திங்ஸ் வில் நாட் பி ஸ்மூத். நீங்கள் இப்போ என்ன சொல்ல போதுன்னா, திருமா திமுக கூட்டணியில் தொடர்வது என்பது ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அன்டெனபிள்னுவாங்க. அந்த அளவுக்கு போவாங்களா? அந்த அளவுக்கு போயிடுச்சுன்றாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு என்பது அரசியல் தெரிந்த எல்லோருக்கும் தெரியுது. திமுக தொண்டர்கள், திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள், மீடியா பர்சன்ஸ், விசிகேக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அவங்களோட எல்லா எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். திமுக தரப்பிலிருந்து திருமாவுக்கும் விசிகாவுக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி என்பது டாப் லெவல்லேருந்து திமுக தரப்பிலிருந்து விஜய் மேடையில் விகடன் குழுமம் நடத்துகிற இந்த டிசம்பர் 6 நிகழ்ச்சியில் திருமா கலந்து கொண்டார். அதன் பிறகு விசிகாவுக்கு திமுக கூட்டணியில் இடம் இல்லை என்பது தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. இன்னும் சொல்லப்போனால் சிலர் சொல்கிறது, நம்பகத்தன்மை உள்ள சிலர் சொல்கிறது என்னென்னா, வெளிப்படையாகவே முதலமைச்சரே சொல்லிவிட்டார், நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் அதன் பிறகு திமுக கூட்டணியில் உங்களுக்கு இடமில்லை என்று அந்த அறிவிப்பே வந்துவிடும் என்ற அளவுக்கு அவருக்கு தகவல் சொல்லப்பட்டதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. ஸோ இந்த டிசிஷன், ஏன்னா இவர் முதல்ல ஒப்புக்கொண்டார். ஒரு வருடத்திற்கு முன்பே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி, அதில் முதலமைச்சர் கலந்து கொள்வதாக இருந்தது ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகு முதலமைச்சர் கலந்து கொள்வது சாத்தியமற்றது என்று அவங்க 4 மாதம் விகடன் குழுமம் காத்திருந்திருக்கிறது. எந்த தகவலும் இல்லைன்னா அவங்க விஜய் அணுகிறாங்க. திரும்ப என்ன சொல்கிறார், அப்போ விஜய் வராருன்றது எனக்கு தெரியும். நான் என்ன கருதுனேன்னா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அக்டோபர் 27 மாநாட்டுக்கு முன்னால், அக்டோபர் 27 மாநாட்டில் அவர் திமுகவினுடைய பிரதான எதிரி என்று விழித்த பிறகு தான் எப்படி அந்த மேடையில் ஏற முடியும் என்பதுதான் திருமாவளி தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய ஒரு சொத்தையான வாதமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் முன்னால் முந்தி கொண்டு போய் ஆதரவு தெரிவித்தது திருமா. உங்களுக்கு தெரியும், அவர் கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதே மாதிரி அவரோட மாநாடு நடக்கும்போது அதுக்கு வாழ்த்து தெரிவித்தவர். இன்றைக்கி அதே திருமா விஜயோட அந்த இதில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்ட அவர் கமிட் பண்ணியிருக்கார் அந்த மேடையில் ஏறுவேன் என்று. பட் இன்றைக்கி அவர் பின்வாங்கி இருப்பது என்பதன் மூலம் பொலிட்டிக்கலி தன்னுடைய பலவீனத்தை திரும்ப எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு விட்டார். திமுக தான் இந்த கூட்டணியின் சூத்திரதாரி. திமுக யாரோடு வேண்டுமானாலும் வெளிப்படையாக உறவாடும். பாஜக மூத்த தலைவர் தன்னை வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்காரர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸின் வார்ப்பாகவே உண்மையில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவர் கருணாநிதி சமாதியில் சுற்றி சுற்றி வருகிறார். கருணாநிதி நாணயத்தை வெளியிடுகிறார். அவரோடு முதலமைச்சர் ஸ்டாலின் உட்கார்ந்திருக்கிறார். கருணாநிதி சமாதியில் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தை பார்வையிடுகிறார், பாராட்டு தெரிவிக்கிறார். 60களில் ஆரம்பித்த கட்சிகளிலே இந்தியாவில் பிராந்திய கட்சிகளில் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய கட்சி திமுக தான் என்று புகழ் மாலைகளை சூட்டுகிறார் ராஜ்நாத் சிங். அந்த ராஜ்நாத் சிங்கோடு கொஞ்சி குலாவக்கூடிய திமுக, அந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இடதுசாரிகள் விசிகா, திமுகவின் நிலை வித்வான்களான காங்கிரஸ், விசிகா இடதுசாரிகள். ஆனால் அதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா நடப்பது ஒரு அம்பேத்கர் சம்பந்தப்பட்ட நிகழ்வு. விஜய் ஆன்டி பிஜேபி பாலிட்டிஷியன் தான்.
அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று திருமாவை நிர்பந்தித்து போக விடாமல் செய்திருக்கிறது என்றால் திமுகவுடைய அரசியல் எத்தகையதொரு சர்வாதிகார தன்மை கொண்டது, கூட்டணி கட்சிகளை திமுக எப்படி நடத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதை கூட நீங்கள் புறந்தள்ளி விட்டு போகலாம், ஏனெனில் இது திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு விஷயம் என்று. ஆனால் அம்பேத்கர் கலந்து பற்றிய ஒரு நிகழ்ச்சியில் விஜயை பற்றி ஆரம்பத்திலே பலமுறை புகழ்ந்து பேசிய திருமா, நடுப்புற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற அளவுக்கு போன திருமா இன்றைக்கு அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார், அதுவும் அம்பேத்கர் நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார் என்றால் இது கண்டிப்பாக திருமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். அதாவது இவர்களெல்லாம் ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மைகளாக இடதுசாரிகளோ மதிமுகவோ காங்கிரஸோ விசிகாவோ திமுகவால் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பொம்மைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு பப்பட்ஸ்னுவாங்கல்ல, அந்த நூலை போட்டு ஆட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பப்பட்ஸ் தான் இவர்கள் என்பது நன்றாக இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் இப்போ திமுக ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ கவனமாக இருக்காங்க? ஆஃப்டர் ஆல் இது வந்து ஒரு ஸ்டேஜில் விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இருக்க போகிறாங்க, அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ண போகிறாங்க. அதில் ஏன் திமுகவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கணும்? அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தில் தன்னுடைய முதல் கூட்டம், இது அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாலேயும் அவர் பேசவே இல்லை, அதுக்கு பிறகு ஒரு பாலிடிக்ஸ் விஜய் பேசலை. அந்த கூட்டத்தில் விஜய் வந்து திமுக தான் தன்னுடைய பிரதான எதிரின்ட்டார். அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமானு கேட்டார். அதுக்கு பிறகு ஃபாசிசன்ற பேரில் எங்கள் ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளடிக்குதுன்னாரு. தெளிவாக டிஎம்கே தான் தன்னோட டிக்ளேர்டு எனிமின்ட்டார் அவர். திமுகவை தன்னோட டிக்ளேர்டு எனிமின்னு சொன்ன ஒரு கட்சி. ரெண்டாவது அவர் ஒரு இளம் தலைவர். அந்த இளம் தலைவர் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியாக பார்க்கப்படுகிறார். ஆகவே அந்த மேடையில் போய் திரும்ப ஏறுவது திமுகவுக்கு பெருத்த பின்னடைவு என்று திமுக கருதுகிறது. நான் கேட்குறேன், திமுக விசிகா மதுவிலக்கு மாநாடு நடத்தும்போது அதில் திமுகவும் போய் கலந்துக்குச்சு இல்லை? அந்த மாநாட்டோட நோக்கத்தையே அவங்க வந்து நீர்த்து போக செஞ்சு திருமா இஸ் பிகம் அ மாக்கரி ஆஃப் சார்ட்ஸ். திருமா கேலி கூத்தான பொருளாக மாறி போனார். அந்த மாநாடே வந்து ரொம்ப கேலி கூத்தாக மாறி போச்சு. கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் நடந்த இடத்துல போய் திமுகவும் என் மேடை ஏறக்கூடிய மதுவிலக்கு மாநாடை நடத்தும் போது விசிகாவோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர்ன்றது அதில் பாதாளத்துக்கு போச்சு. சரி, அங்கே வந்து விசிகா நடத்துகிற மாநாட்டில் திமுக ஏறுன்னா விஜய் நடத்துகிற மாநாட்டிலையும் போய் வந்து திமுகவும் ஏறிக்க வேண்டியதானே? அல்லது நீங்கள் தான் யாரில் திரும்ப ஏற வேண்டியதானே? அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் சர்வாதிகார தன்மையுடன் கூட்டணிகளை நடத்துகிறார்கள் என்பது தெரிகிறது. இதில் கவனிக்க வேண்டியது விசிகா வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்லேவிஷ்னுவாங்க, அவங்க கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள் திமுகவிடம் என்பதைத்தான் இது காட்டுகிறது. சொன்னாலும் அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இது உணர்த்தக்கூடிய பொருள் என்ன? நடப்பது அம்பேத்கர் பிறந்த நினைவு நாள் நிகழ்ச்சி. புத்தகம் வந்து அம்பேத்கர் பற்றிய புத்தகம். விஜய் ஒரு ப்ரோ பிஜேபி பர்சன் கிடையாது. இது அத்தனையும் இருக்கும்போது ஒரு அம்பேத்கர் நிகழ்ச்சியையே திருமாவளவன் புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு திமுகவின் அழுத்தம் விசிகா மீது இருக்கிறது என்றால் இந்த கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு தங்களுடைய சுயாதீனத்தை இழந்து திமுகவின் நிலைய வித்வான்களாக தொங்கு சதைகளாக மாறி போனார்கள் என்பதற்கு இதுவே உதாரணம். இவை கடினமான வார்த்தைகளாக தொண்டர்களோ தோழமை கட்சிகள், அந்த திமுக தோழமை கட்சிகள் நண்பர்கள் நினைக்கலாம். மன்னிக்கணும், இதான் உண்மை சுடும். தேர்தல் நேரத்தில் தான் சார் கூட்டணி. கலைஞரோ ஜெயலலிதாவோ கூட்டணி வைக்கும்போது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி. தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க பாதை வேறு, இவங்க பாதை வேறு. இது நடப்பது கூட்டணி ஆட்சியாக இருந்து நீ திமுகவுக்கு காவடி தூக்குன முட்டு கொடுத்தினா ஓகே, நடப்பது திமுக ஆட்சி. ஆனால் அவங்க தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் முட்டு கொடுத்து நீங்கள் சிலுவை சுமக்கிறீங்க. நடப்பது அம்பேத்கர் பற்றிய நிகழ்ச்சி, அதில் கூட கலந்துக்க முடியாதுன்னா அப்புறம் உங்கள் கட்சியே திமுகவில் மெர்ஜ் பண்ணிடலாமே. பட் இதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கலாம். இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவில் அவர் ப்ராக்டிக்கலான ஒரு பொலிட்டீஷியன். அவரை பொறுத்தளவில் இப்போ திமுகவா அதிமுகவான்னு பார்க்கும்போது களத்தில் இப்போ திமுகவுக்கு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கூட்டணியிலேயே நம்ம கண்டினியூ ஆனால் பெட்டர். ஏன் நம்ம தேவையில்லாமல் அவங்கள கோவப்படுத்திக்கிட்டு, சும்மா அது ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் தான், அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு திமுகவை கோவப்படுத்தி கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறத விட அதை ஜஸ்ட் கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த அலைன்ஸ்லேயே நம்ம கண்டினியூ ஆகலாம். கண்டினியூ ஆனால் நமக்கு சில சீட்ஸ் கிடைக்கும், சில சீட்ஸ் நம்ம ஜெயிக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது லாபங்கள் அதிகமாக இருக்குல்ல. ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்காமல் இருக்கிறதால உங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கலாம்ல. இல்லை, அப்படி மட்டுமே அதை பார்க்க முடியாது. அது நீங்கள் சொல்கிறது உண்மை, நான் மறுக்கல. பட் அப்படி மட்டுமே அதை பார்க்க முடியாது. அது எப்போ சாத்தியப்பட்டிருக்குன்னா, நீங்கள் பேசாத பேச்செல்லாம் பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா சாத்தியப்பட்டிருக்கும். நீங்கள் 2 கட்டானா போய் மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாலேயும் டியூரிங் தி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், அதுக்கு பிறகு நீங்கள் பேசின பேச்சு வந்து நீங்கள் ஒரு கலக குரலை ஒசத்துனீங்க. அதை வரைச்சு நான் பேசினது திருமாவோட ஆசீர்வாதத்தோடு பேசின பேச்சு, தனிப்பட்ட பேச்சு கிடையாது. எல்லாரும் ஒரு பேச்சு பேசும்போது ஆதவர்ஜுனா மட்டும் அதிகாரத்தில் பங்குன்றாரு. இந்த 4 வருஷம் மேலே சினிமாவில் நடித்தவங்க துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதுன்றாரு. இதெல்லாம் வந்து ஓப்பன் சேலஞ்ச் டு டிஎம்கே. அந்த எண்டுக்கு போகிறீங்க. அந்த எண்டுக்கு போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அது ஒன்றும் பெரிய ஈவெண்ட்டு கிடையாது.
கலந்துக்கலன்னும் போது தான் சிக்கலாகுது. நீங்கள் இந்த பேச்செல்லாம் பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா, ஆதவர்ஜுனான்ற ஒரு கேரக்டரே இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி யாருமே இதை கேட்க போகிறதில்ல, கலந்துக்கினாலும் கலந்து காட்டியும். வேறஸ் நீங்கள் அதையும் பேசிட்டு உங்களுக்கு ஒரு சுயாதீனம் இருக்குது, ஒரு அசெட் பண்ணுறீங்க உங்கள் பவரை, உங்களோட பொலிட்டிக்கல் பவர் அசெட் பண்ணிவிட்டு திடீர்னு டோட்டலாக சரண்டர் ஆகுறீங்க நீங்கள். ஃபஸ்ட் ரவுண்டில் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு மாநாட்டிலையும் நீங்கள் சரண்டர் ஆனீங்க. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் டிஎம்கே ஜெயிச்சுது. அவங்க மேடையில் ஏறி அவங்க ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் உங்களை விஜய் மாநாட்டில் அம்பேத்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் பண்ணது மூலமாக செகண்ட் ரவுண்ட்லேயும் டிஎம்கே ஜெயிச்சிச்சு. ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிந்தின இந்த சண்டேல விசிகா டிஎம்கே கோல்டு வாரில் முதல் 2 ரவுண்ட்லேயும் டிஎம்கே ஜெயிச்சிடுச்சு. அப்படி தான் பார்க்கணுன்னா திரும்ப வந்து இஸ் நவ் டவுன் அண்ட் அண்டர். அவர் வந்து எனக்கு தோற்று தான் உட்காந்துருக்காரு. ஏங்க இந்த நிகழ்ச்சியில் அவங்க வெளியில் 1000 முட்டு கொடுக்கலாம், விசிகா நண்பர்கள் 1000 முட்டு கொடுத்து பேசுவாங்க. பட் விஜய் அந்த நிகழ்ச்சியில் இட்ஸ் அன் அம்பேத்கர் ஃபங்க்ஷன், அதை நீங்கள் கேனாட் அஃபோர்ட் டு இக்னோர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்துரு கலந்துக்கிறாரு, அம்பேத்கர் பேரன் கலந்துக்கிறாருன்னா நீங்கள் கலந்துக்கிறதுல என்ன இருக்குது? அப்போ நீங்கள் திமுகவுக்கு பயந்து தான் இருக்கீங்கன்னா இது உங்கள் சொந்த முடிவு சார். இது கூட்டணி வந்து தேர்தல் நேரத்தில் கேப்ரியல் உங்களோட நிகழ்வுகளை, உங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை, உங்களோட பப்ளிக் அப்பியரன்சஸை நீங்கள் எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், எந்த மேடையில் ஏறணும் ஏறக்கூடாதுன்னு திமுக முடிவு பண்ண முடியாது. உங்கள் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை, டெசிஷன் மேக்கிங்கை நீங்கள் திமுக கிட்ட வந்து நீங்கள் விட்டுட்டு நிற்கிறீங்க இன்றைக்கி, இல்லையா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி சேட். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சேட். இட்ஸ் ஹேவ் எ ரெப்பர்கஷன். இன்றைக்கி இன்னொரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி செந்தில் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த டெவலப்மெண்ட்ஸு டிஎம்கே கவர்மெண்ட்ஸுக்கு சிக்கல் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ இந்த கவர்மெண்ட் மேலே வரக்கூடிய பழிகளை சுமக்கக்கூடிய சிலுவையாக அந்த தோழமை கட்சிகள் மாறிட்டு இருக்காங்க. இதில் தங்களோட சுயாதீனத்தை, தங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மார்ட்கேஜ் பண்ணி அடகு வச்சு அவங்க நடந்து கொள்வது மூலமாக மேலும் மேலும் அவங்க தங்களுக்கு தாங்களே சிக்கலை ஏற்படுத்திக்கிறாங்க. நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த லைன் எடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா டிஎம்கே விட்டு நீங்கள் வெளியில் வரது அவ்வளோ ஈஸி இல்லை. 26 உங்களோட சேஃப் பெட் டிஎம்கே தான். ஆதவர்ஜுனா வச்சு அந்த பேச்செல்லாம் நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் பண்ண முதல் தப்பு அது. கலக குரலை வசத்துனீங்க, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வசத்துனீங்க. திமுக இல்லைனா நீங்கள் 2 எம்பியோ 4 எம்எல்ஏவோ சத்தியமாக ஜெயிக்க முடியாது, ஃபேக்ட். ஆனால் நீங்கள் நேர் எதிராக பேச ஆரம்பிச்சிங்க. அது ஒரு எண்டுக்கு போகும்போது திமுக திரும்ப அடிச்சுது. டிஎம்கே இஸ் வெரி ஷூடு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து தே வாண்ட் டு நிப் இட் இன் த பட், இதை முளையிலேயே கிள்ளி எறியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் 2 கட்டானா மாட்டிக்கிட்டீங்க. ஏங்க ராமதாஸை இந்த மாதம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இவங்க அழைக்க போகிறோன்னு பொன்முடி சொல்கிறாருங்க. அந்த இடஒதுக்கீட்டுக்காக உயிரிழந்தவர்கள் பற்றின நினைவு மண்டப நிகழ்ச்சிக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு இவங்க விரும்புகிறாங்க. அப்போ அதை ஏன் விசிக எதிர்க்கல? உங்களோட நேர் எதிரி இல்லை. ராமதாஸ் வராரோ வரலையோ அது வேறு. அந்த நிகழ்ச்சிக்கு அவர் அழைக்க போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க? திரும்பவும் தே வாண்ட் டு கட் இன் டு சைஸ். அப்போ அவங்க பாதையில் போகும்போது நான் என் பாதையில் போக வேண்டியதானே? இந்த எண்டு நீங்கள் பாதி தூரம் வந்துட்டு என் பின்னால் போகிறீங்கன்ற நான் சொல்கிறது புரியுது இல்லையா உங்களுக்கு? ஸோ இதில் வந்து 2 மெசேஜாக நான் பார்க்குறேன். ஒன்று என்னென்னா, திமுகவை பொறுத்தளவில் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை. நீங்கள் ஏதாவது லைனை கிராஸ் பண்ணிங்கன்னா கூட்டணியை முறிச்சிருவோம். எஸ், அதனால தான் விசிகேவும் அந்த ரிஸ்க் எடுக்காமல் அவங்க ரிவர்ஸ் போகிறாங்க. எஸ், இது ஒன்று. 2வது இன்னொரு மெசேஜ் என்னன்னா, இப்போ விசிகேனால திமுகவோட நெகோஷியேட் பண்ண முடியல, திமுகவை புஷ் பண்ண முடியலன்னா இது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அப்ளை ஆகும் தான் நினைக்கிறேன். எஸ், இது வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய். ஒன்று திரும்ப கொடுக்குற மெசேஜ், லுக் இனஃப் இஸ் இனஃப். இதுதான் லக்ஷ்மண் ரேகா. நீங்கள் எல்லாம் பேசுனீங்க, ஆதவர்ஜுனா பேசினார், எல்லாம் பண்ணீங்க, நாங்களும் நீங்கள் மதுவிலக்கு மாநாடுனீங்க, நாங்களும் வந்தோம், எல்லாம் ஓகே. பட் இந்த விஜய் கலந்துக்கிற மாநாடில் விஜய் இஸ் விஜய். அவங்க என்ன சொன்னாலும் டிஎம்கே இஸ் ரேட்டல்டு பை விஜய்ஸ் அரைவல். திமுக விஜய் வருகை திமுகவை கதிகலங்க செய்திருக்கிறது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதான் அந்த மாநாட்டில் அவர் தெளிவாக தான் எனிமே டிக்ளேர் பண்ண பிறகு இதுதான் உண்மை. 2வது ஒரு உதய்க்கு டைரக்ட் சேலஞ்சு, அது திமுகவால் ஏற்றுக்கவே முடியாது, இதுதான் ஃபேக்ட். அதனால் அந்த மேடையில் நீங்கள் ஏறுறதுன்றது விஜய் கலந்து கொள்ளக்கூடிய மேடையில் நீங்கள் ஏறுவது என்பது கிளாசிங், தட்ஸ் அ லக்ஷ்மண் ரேகா. அதை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னொரு பிரச்சனை இன்னொன்று என்னென்னா, ஒரு 2 கல்லில் அது முதல் மாங்க. 2வது மாங்க மற்ற வார்னிங் டு அதர் அப்போஸ் பார்ட்டிஸ், இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரம்லாம் பேசாத. இட்ஸ் அ வார்னிங் டு காங்கிரஸ். ஏன்னா லெஃப்ட் கேட்க மாட்டாங்க, மதிமுக டொசைல் ஆகிட்டாங்க. ஸோ மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய வார்னிங் என்னென்னா, இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி, வில்லிங்கன்னா வாங்க, இல்லைனா போங்கன்றாங்க அவங்க. அதாவது வந்து அவங்க பால்ஸும் அவங்க ரொம்ப கிளியராக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு கேள்வி சார் கடைசியில், இப்போ
விசிகேவை பொறுத்தளவில் இப்போ இருக்க சூழல் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கா? இப்போ லெட்ஸே விசிகே நினச்சாங்கன்னா அவங்க ஏடிஎம்கே கூட போய் சேரலாம். மேபி அவங்க சீட்ஸ் ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து அங்கே போய் சேரலாம். பரவாயில்ல, சீட்ஸ் கிடைக்கலன்னா என்ன, போய் சேருவோம், ஒரு பாடம் கற்றுக் கொடுப்போம் திமுகவுக்கு அப்படின்ற ஒரு முடிவு கூட அவங்க எடுக்கலாம். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. பட் ஒரு கமர்ஷியலான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறதுன்றது டூ மச் அட் ஸ்டேக். அது ஏன் அதை ரொம்ப அதுக்கு 2-3 விஷயம் இருக்குது. இன்னமும் எடப்பாடி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரல. எடப்பாடி வந்து இன்னமும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைவராக அவங்களுக்கு வரல. அவர் பிஜேபியோட போயிடுவாருன்ற ஒரு ஃபியர் வந்து இவங்க அத்தனை பேருக்குமே இருக்குது, இன்க்ளூடிங் லெஃப்ட் இருக்குது, விசிகேக்கெல்லாம் அது நிறையாவே இருக்குது. இன்னொன்று, அவர் பார்ட்டிக்குள்ளேயே இன்னும் அவரோட அத்தாரிட்டி சேலஞ்ச் ஆகுமான்ற ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் வந்து டிஎம்கேன்றது ஒரு சேஃப் பெட், இட்ஸ் அ சேஃப் போட். இப்போ இருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே கிட்டேருந்து அந்த ஏடிஎம்கேவை ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சக்தியாக விசிகே பார்க்கல. தோழமை கட்சிகள் இவங்க லெஃப்ட்டும் கூட பார்க்கல டிஎம்கேல அலையன்ஸில் இருக்குது. அதுதான் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல். அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க வந்து விசிகா வந்து டிஎம்கேவை ஜெட்டிசன் பண்ணிவிட்டு ஏடிஎம்கே கிட்ட போக மாட்டாங்க. அப்படி போகிறதா இருந்தால் கூட அதை வர்ஜினா மாதிரி போகலாம், திரும்ப போகலாமே ஒழிய எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் போக மாட்டாங்க. ஏன்னா தே ஆர் வெரி வெல் செட்டில்டு வித் டிஎம்கே. இல்லை, அதான் நான் அந்த கேள்வி அதான் என்னோட முக்கியமான பாயிண்ட். நான் கேட்க வந்தது என்னென்னா, விசிகே இப்போ திமுகவோட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா சீட்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்றதான் ஒரே நோக்கமா, இல்லைன்னா நம்ம திமுக விட்டு வெளில போனால் நம்ம கட்சிக்காரங்களே நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க? முக்கியமான நாட்கள் நான் சொல்கிறேன், எம்எல்ஏஸாக இருக்கலாம். அதுவும் ஒரு காரணம். திருமா இஸ் அ பிரிசனர் ஆஃப் ஹிஸ் ஓன் பொசிஷன். அவர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க வந்து தே வாண்ட் ஹிம் டு ட்ராவல் வித் டிஎம்கே. இன்னொன்று, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் டிஎம்கே அவங்களுக்கு சேஃப் பெட். ஏன்னா ஏடிஎம்கே வந்து அன்சார்ட்டட் வாட்டர்ஸாக இருக்குது. விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இன்னமும் பிஜேபியோட ஏடிஎம்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற சந்தேகம் தான் வந்து சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த கூட்டணி கட்சிகளில், இந்த லெஃப்ட் இன்க்ளூடிங் லெஃப்ட். அப்படி போச்சுன்னா அவங்களோட சுச்சுவேஷன் என்ன? அன்டெனபிள். ஏடிஎம்கே நம்பி போய் அவன் பிஜேபியோட போனான்னா இவங்க எங்கே போவாங்க? திருசங்க சொர்க்கம் ஆகிடும். திரும்பவும் டிஎம்கேக்கு வந்தால் தட்ஸ் அன்டெனபிள். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கலை. இதை தான் டிஎம்கே நல்லா யூஸ் பண்ணுது. ஸோ விசிகேவுக்கு லெஃப்ட்டுக்கு வந்து அந்த கிளாரிட்டி இருக்குதுங்க. ஓப்பனாக டிஎம்கே பிஜேபியோட போகாது, அதானியோட வேணால் போகலாம், பிஜேபியோட போகாதுன்ற இது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது லெஃப்ட்டுக்கு. திமுக வந்து அந்த சூசைடல் பாலிடிக்ஸ், ஓப்பனாக பிஜேபியோட டிஎம்கே போகுதுன்றது சூசைட் பாலிடிக்ஸ். 26 வரைக்கும் டிஎம்கே அதை செய்யாது. 26 அசம்பிளி எலெக்ஷனுக்கு பிறகு என்ன வேணால் நடக்கலாம், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பட் 26 அசம்பிளி எலெக்ஷனில் டிஎம்கே அட் ஆல் காஸ்ட் வில் நாட் கோ வித் பிஜேபி. ஸோ லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அஃபிஷியல் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆன்டி பிஜேபி இருக்குன்னா அதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. மற்ற அவங்களோட பிஜேபியோட தவறுகள், அது சாம்சங் இஷ்யூவாக இருக்கலாம், அதானி இஷ்யூவாக இருக்கலாம், கரப்ஷனாக இருக்கலாம், செந்தில் பாலாஜி இஷ்யூவாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு கட்டிப்பாங்க. அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அந்த கிளாரிட்டி உண்டு. இட்ஸ் அ கிளாரிட்டி இன்னும். பட் திருமாக்கிட்ட அது இல்லை. திருமாக்கிட்ட வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவர் வந்து இந்த டிஎம்கே வந்து இன்றைக்கி அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்குன்றது அவர் புரியுது. இன்னொன்று, உள்ளுக்குள்ளே நிறையா வந்து விசிகே எஸ்பெஷலி திருமா சப்ஜெக்டட் டு ஹியூமிலியேஷன். அது சொல்கிறார்ல, எத்தனையோ அவமானங்களை தாங்கி கொண்டு தான் கூட்டணி இருக்கணும்னு ஓப்பனாகவே சொன்னார். ஆனால் வெளியில் வர அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் மோசமாகல. வெளியில் வந்தால் எங்கே போவாங்க? அவங்களுக்கு இன்றைக்கி சேஃப் ஷெல்டர் இல்லை. ஆனால் லெஃப்ட்டுக்கிட்ட இருக்க அந்த கிளாரிட்டி திருமாக்கிட்ட இல்லை. ஃபீலிங்ஸ் 2 பேருக்கும் ஒன்று தான். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரமாட்டாங்க. திஸ் பர்டிகுலர் இன்சிடெண்ட் வந்து அந்த கலந்துக்க மாட்டேன் விஜய் ஃபங்க்ஷனில், விஜய் விகடனோட நிகழ்ச்சியில்ன்றது இட்ஸ் அ ஹியூமிலியேஷன் ஃபார் திருமா. அதில் நல்லா கவனிங்க, அந்த நிகழ்ச்சியை நடத்துறது, அந்த புக்கை தயாரித்ததெல்லாம் வாய்ஸ் ஆஃப் காமன், அவங்க சொந்த கட்சியோட வைஸ் பிரசிடென்ட். அதான் இப்போ ஆதவர்ஜுனா அங்கே கலந்துக்கிறாருல, ஸோ அப்போ விசிகே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. விசிகே அது என்ன கீழே என்ன போடுறாங்க, வாய்ஸ் ஆஃப் காமன் போடுறாங்க, விசிகேன்னு போட மாட்டேன்றாங்க. ஓகே, அதுதானே இவரோட அடிஷ்னல் ஹியூமிலியேஷன். அதுதானே. ஸோ இப்போ விசிகே சார்பாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது அப்படி தான் அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க. அவங்க அதனால தான் அந்த பேரில் எந்த இடத்துமே இன்விடேஷனில் விசிகேன்னு வரல, வாய்ஸ் ஆஃப் காமன் வருது. ஸோ இது நான் தான் சொன்னேன், இட்ஸ் ஹியூமிலியேஷன். இது வந்து அன்வான்ட் ஹியூமிலியேஷன். லெஃப்டோட கிளாரிட்டி திருமாக்கிட்ட இல்லை. அதனால் அதுக்கான விலையை தான் அவர் இதை கொடுத்துட்ருக்காரு. சரி, இப்போ விசிகேக்குள்ளேயே ஒரு 2 தரப்பான ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு சைடில் ஆதவர்ஜுனா மாதிரியான ஆட்கள் வந்து கொஞ்சம் திமுகவை டஃப்பாக டீல் பண்ணுறாங்க, இன்னொரு சைடில் நிறைய பேர் ரொம்ப ப்ரோ திமுகவாக இருக்காங்க. ஸோ விசிகே இன்டர்னலாக பொலிட்டிக்கலாக டிவைடடாக இருக்காங்களா? எஸ், உள்ளுக்குள்ளே ஒரு டீப் டிவைட் இருக்குது. ஆதவர்ஜுனா பக்கம் மெஜாரிட்டி மெனி கேடர்ஸ் சப்போர்ட் ஆதவர்ஜுனா. அந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்லாம் ஓடி வந்து அவர் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது,
அவர் பின்னால் போகிற காமன் விசிகே கேடரோட காமன் ஃபீலிங்கை கிரவுஸை வந்து அவர் எக்கோ பண்ணுறாரு. இஸ் எப்படி சொல்கிறது கேட்டிங்கன்னா வந்து இஸ் அன் அவுட்லெட், ஒரு வடிகால். சராசரி விசிகா தொண்டனுடைய அந்த குமுறல் இருக்குல்ல, திமுக மேலே அவனுக்கு இருக்க ஒரு கோபம் இருக்குல்ல, அதற்கான வடிகால அவர் இருக்கார், ஆதவர்ஜுனா இருக்கார். வெல் அதர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து தேர் வித் டிஎம்கே ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். அது தெரியும் நமக்கு, சொன்னால் அவங்களுக்குலாம் கோவம் வருது. பட் தட்ஸ் அ ரீசன். வேறு பார்த்தாலே தெரியுதில்ல உங்களுக்கு. கட்சிக்குள்ளே 2 ஒப்பீனியன் இருக்குதுங்க. 2 ஒப்பீனியனில் ஒரு ஒப்பீனியன் ஆதவை சப்போர்ட் பண்ணுறது, ஒரு ஒப்பீனியன் வந்து திரும்ப டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றாங்க. அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கான காரணங்கள் என்ன என்பது நன்றாக தெரியும். இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். மற்ற நேரங்களில் நம்ம மக்களுக்காக உழைக்கணுன்ற அந்த எண்ணத்தையே இந்த கூட்டணி கட்சிகள் மறந்து, திமுக கிட்ட இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் கூட்டணி வச்சுருக்கிறது ரொம்ப அவலமான ஒரு கூட்டணி. என்னென்னா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இது கூட்டணி. மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து இப்படி ஜால்ரா அடிக்கக்கூடிய, காவடி தூக்கக்கூடிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் சிபிஐ என்கொயரிக்கு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணும்போது காவல்துறை, மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்றான். மாநில அரசை கடிந்து கொள்கிறாங்க, நீங்கள் சரிவர செயல்படலன்றாங்க. அதுக்கு வந்து டிஎம்கேவை விட சிபிஎம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுது. அவங்க தொலைக்காட்சியில் பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் சிபிஐ என்ன வானத்திலேருந்து குதிச்சவங்களான்னு அபத்தமாக, அறிவு கட்டத்தனமாக பேசுகிறாங்க. பிரச்சனை வந்து அங்கே சிபிஐயோட கேரக்டர் சம்மந்தப்பட்ட, எஃபிஷியன்சி சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மாநில காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கல்லறி தூரத்தில் சாராயத்தை போட்டு விற்றுருக்கான் அப்படின்னு ஹைகோர்ட்டு காரி துப்புது. திமுக சைலண்ட்டாக இருக்கான். ஆனால் சிபிஎம் மாதிரி கட்சிகள், அதில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் முட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்ததே கிடையாது. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அதை சொல்லுங்களேன். கடந்த காலங்களில் நீங்கள் வந்து இது இல்லாமல் இப்போ நடக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே பேசலாம், நீ 10 கோடி வாங்கினல, அதோட தொடர்ச்சி தான் இதுன்னு நினச்சா அதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் இப்போ இந்த ட்ரெண்டை எப்படி விசிகாவோட தலைமையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தலைமையோ அலோவ் பண்ணுறாங்க? நம்ம கட்சியில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு கட்சிக்கு ஃபேவரபுளாக பேசுகிறது எப்படி அவங்க அலோவ் பண்ணுறாங்க? எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னா, தலைமையே கரப்டாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி த ஃபேக்ட். சார், கடந்த காலங்களில் இவங்க கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டியும், எஸ்பெஷலி கூட்டணியில் இருக்காங்கன்னா, ஒரு கள்ளசாராய சாவு 70 பேர் செத்துருக்கான். ஹைகோர்ட் வந்து ஸ்டேட் போலீஸ்லேருந்து சிபிஐக்கு என்கொயரியை மாற்றுது. சிபிஎம் மாதிரி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி வந்து அதை வரவேற்கும், இல்லை குறைஞ்சபட்சம் மௌனம் காக்கும். சிபிஐ என்ன வானத்துலேருந்து குதிச்சவனான்னு கேட்குறாங்க. எவ்வளோ அயோக்கியத்தனமான வார்த்தை, எவ்வளோ தூரம் அப்போ இவங்க கரப்டாக இருக்காங்க. இதை பேசக்கூடிய வாயெல்லாம் வந்து கரப்டான வாய். சீரியஸாக சொல்கிறேன், இதை பேசக்கூடிய வாய் இருக்குல்ல, அந்த வாயெல்லாம் கரப்டான வாய். மக்கள் காரி துப்புறாங்கன்ற அவேர்னஸ் கூட இல்லாமல் பேசுகிறாங்க. கேட்டால் பிஜேபி வந்துடும், நீ எதை பேசினாலும் பிஜேபி வந்துடும். முட்டாள்களே, நீங்கள் இப்படி தான் பண்ணுறதால தான் பிஜேபி வரும்ன்ற ஒரு அடிப்படை உண்மையை சொன்னால் அது காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. அவங்க வந்து மலைப்பிரசங்கம் பொழிவாங்க விவாதங்களில். பரம்பரை திமுககாரன் வெக்கப்படுற அளவுக்கு, நான் 3 தலைமுறையாக திமுகவில் இருக்கவன் வெக்கப்படுற அளவுக்கு, கூச்சப்படுற அளவுக்கு அவனுக்கு மனசாட்சி உண்டு. பரம்பரை திமுககாரனுக்கு மனசாட்சி உண்டு. அவன் வெக்கப்படுற அளவுக்கு திமுக முட்டு கொடுக்கறது தான் இன்றைக்கி சிபிஎம்மோட வேலையாக போச்சு. ரொம்ப கேவலமான ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. சாம்சங் பிரச்சனை தீரவே இல்லை. கே பாலகிருஷ்ணன், முத்தரசன், திருமாலாம் போய் பார்த்து பொன்னாடை பற்றி சிஎம்க்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. பிரச்சனை சுத்தமாக தீரல. தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 1500 பேர் போராடினவங்களும் 1000 பேரை வெளியே நிற்க வச்சுருக்கான், 500 பேர் தான் உள்ளே எடுத்திருக்கான். அவன் தெருவில் நிற்கிறான். இது மக்கள் விரோத அரசுன்னு சிபிஎம் 2வது வாரம் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அப்போ 2 வாரத்துக்கு மேலே போய் முதலமைச்சருக்கு நீ பொன்னாட போத்தினியா, அதுக்கு என்ன பேர்? ஜனங்க காரி துப்ப மாட்டாங்க. இது எதுவுமே கவலை கிடையாதுங்க. எது மேலேயோ மழை பெஞ்சு எதுவாகவோ அவர்கள் மாறிப்போனார்கள். இது ரொம்ப இது வரைக்கும் நான் பார்த்த 80களிலிருந்து நான் பார்க்குற இந்த 45 ஆண்டு காலம் இந்த வரலாறில் வந்து தமிழ்நாடு அரசியலில் இடதுசாரிகள், இப்போ புதுசாக வந்திருக்கிற விசிகே போன்ற கட்சிகள் இந்த அளவுக்கு தங்களுடைய சுயாதீனத்தை, சுயமரியாதையை கூட்டணி கட்சியிடம், அதுவும் ஆளும் கட்சியிடம் அடகு வைத்து அரசியல் செய்த அவலத்தை இதுவரை பார்த்ததில்லை. நாம் இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ரொம்ப கேவலமான ஒரு அரசியல். இது வந்து 26ல் ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற புரிதல் அவங்களுக்கு இல்லை. மக்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல தீர்ப்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க. திமுக கூட மன்னிப்பாங்க. திமுகவோட இந்த பாவங்களுக்கு துணை போகிற இந்த கூட்டணி கட்சிகளை மன்னிக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து நன்றி. நன்றி கேப்ரியல்.